வேர்ட் பில்டிங் வார்த்தைகள் எப்படி உருவாக்குதுன்னு பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு RAW இருக்குது. இது எப்படி படிப்பீங்க? ராவ். AU வந்தால் இவ் சவுண்ட் ராவ். RAUS இது எப்படி படிப்பீங்க? ராஸ். முன்னாடி டி சேர்த்திங்கன்னா ட்ராஸ். ஒன்று எஸ் பின்னாடி செய்கிறீங்க ட்ராஸ். ட்ராஸ் பக்கத்தில் ஒரு BON ஒரு சிலபிள் சேர்க்குறீங்க. இது அத்தனையும் சேர்த்து ஒரு சிலபிள் ட்ராஸ். ஒரு முறை தான் காற்று வெளில போகுது. ட்ராஸ். BON பான் சேர்த்து படிச்சா ட்ராஸ் பான். இந்த ட்ராஸ்க்கு முன்னாடி எஸ் சேர்க்குறீங்க. அப்போ ஸ்ட்ராஸ். ஸ்ட்ராஸ் ஸ்ட்ராஸ். ஓகேங்களா? அப்புறம் BONN பான். ஸ்ட்ராஸ் பான். ஓகேங்களா? This is how it is spelled and pronounced. Next ROS ROS. TROS TROS. STROSS STROS. STROSLING STROSLING. அடுத்தது PO. P1 வந்து எப்படி படிப்பீங்க? ஆக்சுவலாக வந்து P1 தான் பான் தான் படிக்கணும். ஃபஸ்ட்டு ப்ரொனன்சியேஷன். ஃபஸ்ட்டு இது வந்து மெயின் பிரதானமான ப்ரொனன்சியேஷன் வந்து பா தான். போ இல்லை பா. POK பாக். POKEN வந்தால் பாக்கன் இல்லை போக்கன். TOKN டோக்கன் இல்லையா? அது மாதிரியா POKN போக்கன். முன்னாடி எஸ் எடுத்திங்கன்னா ஸ்போக்கன். ஓகேங்களா? இதே மாதிரி வார்த்தைகள் வந்து நடுவில் இருக்கிற ஒரு வவலை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம எல்லாமே வந்து முடிவு பண்ணோம். இந்த வவல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். புரியுங்களா? இந்த வவல் இதுதான் வந்து ஒரு வார்த்தையோட ப்ரொனன்சியேஷனை தீர்மானிக்கக்கூடியது. ஓகேங்களா? ரைட்.